தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. HMPV வைரஸ் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிறார் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா. காலியில் துப்பாக்கிச் சூடு, நபர் ஒருவர் காயம், போலீசார் தீவிர விசாரணை. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி கொடிகாமத்தில் கையெழுத்து போராட்டம். அமெரிக்காவை அச்சுறுத்தும் காட்டுத்தீ, லாஸ் ஏஞ்சல்ஸில் இதுவரை 5 பேர் பலி. உள்நாட்டு செய்திகள். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. அத்துடன் 1500 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் தீர்ப்பை அறிவித்து கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். 2016 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி அன்று கிர்லப்பெனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய், அதை துடைத்தறிய வேண்டும் என்ற கருத்தினூடாக இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டி தண்டனை சட்டத்தின் பிரிவு 291 கீழ் ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது குறித்த சிறை தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் HMPV வைரஸ் குறித்து நாட்டில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். අපි 2023 දෙසැම්බර් වල ලංකාවේ හොයාගත්ත වෛරසය සීක්වන්ස් කරලා තියෙනවා. ඊට අමතරව ගිය අවුරුද්දේ මහනුවර ඉස්පිරිතාලෙන් රෝගී කීප දෙනෙක්ගෙන්ම මේ වෛරසය හඳුනාගෙන තියෙනවා. கடந்த 20 வருடங்களாக உலகளாவிய ரீதியில் உள்ள பல நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த வைரஸ் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஜனவரி மாதத்திலும் கண்டி மாவட்டத்திலும் அதிகமானோர் இந்த வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குளிர்காலத்திலேயே இந்த வைரஸ் தொற்று அதிகமாக பரவுகின்றது. இதன் காரணமாக இந்த வைரஸ் குறித்து இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்தார். குற்றம் நடந்தது என்ன? காலி அஹுங்கல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பெட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் பொலக்குப்பெட்டி என்ற பாதாள உலக குழு உறுப்பினரின் உறவினர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் அஹுங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்களை வத்தேகம போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். வத்தேகம அட்டலககொட பகுதியில் கடந்த 4 தேதி கூறிய ஆயுதங்களால் ஒருவரை தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 25, 35 மற்றும் 37 வயதுடைய கரந்தனிய, கேகாலை மற்றும் ஹெட்டிமுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் 3ஆம் நாளான இன்றைய தினம் கொடிகாமம் பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு கொடிகாமம் பகுதி மக்கள் ஆதரவளித்து கையெழுத்துக்களை வைத்தனர். புத்தளம் முள்ளிக்குளம் பகுதிக்குட்பட்ட வில்பத்து தேசிய பூங்கா கரையோர பகுதியில் நேற்று மாலை 11 டால்பின்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. இந்த நிலையில் முள்ளிக்குளம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறித்த டால்பின்களை உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்வதற்காக மிருக வைத்தியரை வரவழைத்துள்ளனர். இதன்போது மிருக வைத்தியரினால் உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது வலையில் சிக்கிய நிலையில் உயிரிழந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக முள்ளிக்குளம் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டிய ஒரு படகையும் அதிலிருந்த 10 தமிழக மீனவர்களையும் கடற்படையினர் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மயிலிட்டி துறைமுகத்தில் வைத்து கடற்படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்களை ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் களுத்துறை கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும். இந்த நிலையில் இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள 4 பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இதுவரையில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த தீப்பரவல் லாஸ் ஏஞ்சல்ஸில் வரலாற்றில் மிகப்பெரிய தீப்பரவல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸின் பாலிசோட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதிகளில் 1,37,000 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜெட் ப்ளூ விமானத்தின் தரையிறங்கும் கியர் பெட்டியிலிருந்து அடையாளம் தெரியாத 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த விமானம் நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு புளோரிடா விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இந்நிலையில் குறித்த விமானத்தில் முன்னெடுக்கப்பட்ட பராமரிப்பு நடவடிக்கையின் போது குறித்த 2 சடலங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் குறித்த சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.